எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து விஜயலக்ஷ்மி. நான் இங்கே வேலைக்கு வந்து 1 வருஷம் ஆகப்போகுது. நான் இங்கே வரும்போது வந்து என் குழந்தைக்கு 2.5 வயசு. நான் இங்கே ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் இங்கே வரும்போது என் குழந்தைய வச்சுட்டு ஃபேமிலியில் நிறைய இக்னோர் இருக்குது. எனக்கு எத்தனை பேர் அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் இருந்துமே எனக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நானாக ஒரு சுய முடிவுக்கு வந்து எனக்கு குழந்தைய வச்சு இவங்க வேலை கொடுத்து நான் ஒரு இடத்துக்கு இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. எங்களுக்கு வேலைக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என் குழந்தைய வச்சுட்டு எனக்கும் பாதுகாப்பாக இருக்குது, என் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக நாங்கள் திருப்தியாக அங்கேருந்து வேலை செய்கிறோம். நிறைய பெண்களுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது நாங்கள் சென்டிமெண்ட்டாக பேச கிடையாது, இது எங்களுடைய உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். 2 குழந்தைகளை வச்சு நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்கேயுமே வேலை கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக சொல்லி தானே இந்த கம்பெனிக்கு நான் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வரும்போது எனக்கு எப்படின்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம நல்லபடியாக வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வீட்டில் 1008 கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே நுழையும் போது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணம், நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை செஞ்சுட்டு போவோம். எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பெண்களுக்கு முக்கியமாக எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறாங்க. பேடுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடல் உறுப்பு மனசுனாலும் இதில் நல்ல டிவைன் இருக்குது, நல்ல வித பாசிட்டிவான எண்ணமும் இருக்குது. அதனால நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது, அதை செஞ்சு கொடுக்குற எங்களுக்கும் சந்தோஷம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பேடாக பார்க்காம பெண்களுக்கான ஒரு அங்கீகாரமாக நீங்கள் நினச்சி அதை பாருங்கள். விஜி 2 குழந்தைங்களோட வந்திருந்தா பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நான் பாசிட்டிவாகவும் தன்னம்பிக்கையோடும் பாதுகாப்பாக உத்சஹாஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதுதான் உத்சஹாஸோட சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். பூமியில் மனித பிறவி அவ்வளோ ஈஸி கிடையாது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்பஸை கொடுத்துருக்காரு. இது எனக்கு கடவுள் கொடுத்த பர்பஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணுவேன், இது உறுதிங்க.